ஹாய், வெல்கம் டு மை சேனல் லேடியோ டிசைனர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ட்ரேசிங் எப்படி பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம நெக் பேட்டர்ன் ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்து வச்சுக்கணும். நான் 2 இமேஜ் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதை நம்ம ட்ரேசிங் பேப்பரில் வரையணும். வாங்க எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்க்கலாம். நம்ம பேப்பரை இந்த மாதிரி சென்டராக மடித்து வச்சுக்கணும். நான் 2 இமேஜ் எடுத்திருக்கேன். இந்த இமேஜ் சென்டர் பார்ட்டில் வைக்க போகிறேன். பீகாக் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் சைடு ஃபுல்லாக வைக்க போகிறேன். நம்ம எந்த இடத்துல என்ன இமேஜ் வைக்கணும்னு நம்ம பார்த்து முடிவு பண்ணிக்கிறது தான். நான் இப்போ இந்த பேப்பரை 2ஆக மடிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு சைடு ட்ரேஸ் பண்ணாலே அதை அந்த பக்கம் காப்பி பண்ணிக்கலாம். நமக்கு எந்த இடத்துல எந்த அளவுக்கு வேணுமோ கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த ட்ரா பண்ணி வச்சுக்க மேலேயே அந்த அச்சை வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நான் வரைகிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அந்த அச்சு மேலேயே நம்ம வரைஞ்சிக்கிட்டே வரணும். ட்ரேசிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணணும். இடையில கையை எடுத்து வரைஞ்சோம்னா அது ஒரு நீட் ஃபினிஷிங்காக நமக்கு இருக்காது. இப்போ நான் ஒரு சைடு வரைஞ்சிட்டேன். இந்த சைடு காப்பி பண்ணுறேன் பாருங்கள். பாருங்க, நான் வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த சைடு திருப்பி காட்டுற பாருங்கள், நீட்டாக வந்துச்சுங்களா? இதே மாதிரி தான் நம்ம வரையணும். இப்போ இந்த பீகாக்கை எடுத்து சைடு ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணணும். இந்த பீகாக்கை கரெக்டாக நம்ம சென்டர் பார்த்து வைக்கணும். இந்த நம்ம வரைஞ்சிருக்கிற மேலேயும் படக்கூடாது, நம்ம நெக்கு யூ ஷேப் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அது மேலேயும் பராமல் 2க்கும் பொதுவான கேப்பில் வச்சு தான் நம்ம வரையணும். பாருங்கள், நான் வரைஞ்சி காட்டுறேன் பார்த்தீங்களா? நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து தான் ஃபினிஷ் பண்ணணும். நம்ம கையை எடுத்து வரைஞ்சோன்னா அது ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருக்காது. அதனால தான் கையை எடுக்காமல் வரைய சொல்கிறது. இப்போ நம்ம இந்த பீகாக் வரைஞ்சிட்டோம். அடுத்த பீக்காக்கை நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் வச்சுட்டேன். இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த இதை ட்ராப் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக அதோட இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சோம்னா போதும். இப்போ நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ அதை அப்படியே இந்த சைடு இருக்கிறத நம்ம இந்த சைடு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நம்ம ட்ரேஸ் பண்ணணும். இப்போ நம்ம அந்த சைடு வரைஞ்சது அச்சு தெரியுது பார்த்தீங்களா? இப்போ இந்த சைடும் அதை நம்ம அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கலாம்.
இது ஃபுல்லாக நான் வரைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? இப்போ இந்த 2 சைடும் நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். இந்த 2 இமேஜ் வச்சு ஒரு நம்ம நெக் பேட்டர்னே நம்ம ஃபுல்லாக உருவாக்கிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் கிளாஸ் கற்றுக்கணுமா? அதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வெறும் 499 ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் கிளாஸ் அண்ட் கேன்வா கிளாஸஸ் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.